நான் தான் நம்பர் 33 சென்ட் பீட்டர் லேண்ட் மட்டக்குழியா அதானே? ரைட், ஓகே. ஆதி, அந்த வீட்டுக்கும் இறந்தவங்களுக்கு எப்படி முடிச்சு போடுறீங்க? சார், அந்த வீடு இன்னும் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு. எஸ், அந்த வீட்டில் 6 மாசத்துக்கு முன்னாடி வெல் கப்பல் கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆடிட்டர் அவரோட வைஃப் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. டிபார்ட்மெண்ட்ல இந்த கேஸ் இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. தொழில் பொறாமையில கூலிப்படை வச்சு செய்திருப்பாங்களோட சந்தேகம் இருக்கு. அப்போ இந்த கொலை சம்பந்தமா விசாரணை பண்ணிக்கிட்டு போறப்போ நம்ம ரெக்கார்ட்ல இருக்கிற 3 அக்யூஸ் மேல சந்தேகம் வந்தது. அவங்கள தேடிக்கிட்டு இருந்தோம். இப்ப தொடர் கொலைகள் நடக்குது இல்லையா, அதுல முதல்ல இறந்த 3 பேரும் அந்த அக்யூஸ் 3 பேரும் தான். இது உண்மையிலே பெரிய கன்ஃபியூஸா இருக்கு. சார், அப்ப நடந்த கொலைகளுக்கும் இப்ப நடக்கிற கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. ரிலேஷன்ஸ் எல்லாம் ஃபாரின்ல தான் இருக்காங்க. அந்த ஆடிட்டர் அவர் மட்டும் தான் வத்தலையில் இருக்கார். அவங்க அட்ரஸ் ஆஃபீஸில் இருக்கு, நான் கொடுக்க சொல்றேன். அது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரப்போகுது. இனிமே யாரும் சாகக்கூடாது. மேலிடத்துல இருந்து போன் பண்ணி ப்ரெஷருக்கு மேல ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சார், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கேஸை முடிச்சிருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், அந்த ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு ஐ வில் கெட் பேக் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். பத்ரி, உண்மையிலே உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இங்கே இருக்கிறவங்களாம் இந்த இருட்டறையிலேயே இருக்கிறதா சொல்கிறாங்க. எனிதிங் ப்ராப்ளம்? உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இன்னும் எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் தான் வரப்போறீங்க? உங்கள் யாராலும் எங்கள் இழப்பை ஈடு செய்ய முடியாது. அட்லீஸ்ட் கொலை செஞ்சவனை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்பீங்கன்னு பார்த்தோம். கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கலாம்னு தான் இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே யாரும் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நாங்கள் தண்டனையை கொடுத்த நீதிபதியை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். தேடி கண்டுபிடிச்சா ஏன் பழிக்கு பழி வாங்குறது தப்புன்னு புரிய வைக்கலாம். புரிய வைங்க, வைக்காம போங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை, புரிய வைக்கிற நபர் நீங்களா இருக்குமோன்னு தான் சந்தேகம். இல்லை, கன்ஃபார்ம். இந்த மாதிரி அதிகாரியெல்லாம் எங்களை மாதிரி சாதாரண மக்களை சந்தேகப்படுவீங்க. புரியாத மாதிரி பேசி தப்பிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை பத்ரி. ஐயோ, நான் புத்திசாலியும் இல்லை பலசாலியும் இல்லை, சரியான பயந்தாங்கோலி. இங்க பயந்து பயந்து இந்த இருட்டு ரூம்குள்ள வாழ்றேன். நீ எத்தனை பேரை கொல்ல போற? நீ சம்பந்தம் இல்லாம எத்தனை பேர் சாக போறாங்க பத்ரி? கொலை செஞ்சவங்கிட்ட நேர்ல பேச முடியாதுன்னு என்கிட்ட வந்து கேக்குறியா? அவகிட்ட போய் கேளு. உளராத. நான் உளரல. கண்ண முன்னாலே கண் முன்னாடி வந்து நிக்கிறா.
யார் யார் இந்த உலகத்தில் வாழ தகுதி இருக்குன்னு அவத்தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கொலைகள் எல்லாம் தொடருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை தூக்கி உள்ள போட்டா ஒரு கொலையும் நடக்காது. என்னை குழப்ப பார்க்காத. இந்த பேய் பிசாசு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. இருட்டுலத்திலே வாழ்ற எனக்கு எப்படி கொல்ல தெரியும்? ரேகா கிட்ட போய் பேசுங்க. ரம்யாவை சமாதானப்படுத்துங்க. Who is the bloody idiot, ரேகா? நீங்க நம்பாத விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி செய்யறவங்க, அமைதி இல்லாதவங்களுக்கு அமைதி தர்றவங்க. நீங்க என்ன பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேணாம். உன் கையில விலங்கு மாற்றத்துக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆனா அதிகாரம் இருக்கு. இனி உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறேன். இனி எந்த கொலையும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். I am watching you, buddy. இதுவரையுள்ள அத்தனையும் இனி வரும் இன்பம் மொத்தத்தையும் மனக்கிண்ணத்திலே வார்க்கிறேன். துளியேனும் மீதமின்றி சேர்க்கிறேன்.